ஆனா இப்ப 2 பேரும் சும்மா ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கலாமா? இல்ல அதையும் உங்க பாட்டி கிட்ட தான் கேட்கணுமா? இல்ல இல்ல, நீ சொல்ற மாதிரி ராத்திரி முழுக்க நம்ம மடியிலேயே படுத்து ஜாலியா இருக்கலாம். அப்பாடா, எதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே. சரி, ஃபர்ஸ்ட் யார் மடியில யாரு? இந்த ரொமான்ஸை யோசிச்சதே நீ தானே. அப்ப ஃபர்ஸ்ட் நீயே என் மடியில படுத்துக்கோ, அப்புறம் நான் உன் மடியில படுத்துக்கிறேன். ஓகே ஓகே. படுத்துக்கோ. கேட்டா நீதானோ ஐயோ, போன். ஆண்டாள் பாட்டி, முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ என்ன முடிச்சுக்கோ பண்றது? முடிச்சுக்கோ. ஹலோ, என்னப்பா பாட்டி? தனியா தானே இருக்க? ஆமா பாட்டி, தனியா தான் இருக்கேன். பாருங்க பாட்டி, பாருங்க. சரிப்பா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி பாட்டி. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, மொத்தத்தையும் நாளைக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஐயோ பாட்டி, பாட்டி. ஆகாஷ், நீ அங்க தனியா தானே தூங்குற? நீலா ரூம்ல இல்லல்ல? பாட்டி இல்ல பாட்டி. எங்க ரூம காட்டு. பாருங்க பாட்டி. சரி, முடியல, அங்க பாட்டி இருக்காங்களே. அப்பா, ஆண்டவா. மழை வரும் வரைக்குமே என் விழிகள் தெரியுதே, மனம் என்று நினைத்தே, இது என காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் எழுவுதே, ஏனோ ஏனோ சாயம்
போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது உன்னுள் போகும்போது தூக்கம் சாலையாகும் நீ எங்கே என்று என்னை கேட்டு என்று வாடிடுது மழை வரும் வரைக்கும் என் விழிகளில் தெரியுது மனம் என்று நினைத்தே காதலா சாதலா பழகிய காலங்கள் பார்வையில் முடியல, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். குட் நைட். ஏய் நிலா, எந்திரி. என்னாச்சு? பவர் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் நமக்கு நல்லது தானே. ஏய் நீ வேற நிலா, என் பாட்டிக்கு ஏற்கனவே கண்ணு கொஞ்சம் கோளாறு. இந்த நேரத்துல அவங்க வீடியோ கால் பண்ணாங்கன்னா நீ இந்த ரூம்ல இல்லங்கறத நான் அவங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சரி, பவர் வர்ற வரைக்கும் நான் வெளியில வராண்டால உட்காந்துக்கிறேன். சரி, தனியா போவதீங்க, நானும் வரேன். சரி வா. தேங்க்யூ. பவர் வர வரைக்கும் நம்ம கேண்டில் லைட் ரொமான்ஸ் பண்ணலாமா? கேண்டில் லைட் ரொமான்ஸா? அது என்னது? அந்த புக் எடுங்க, எடுத்து இங்க வைங்க. இங்க உட்காருங்க. ரொமான்ஸ் தானா வரும்.
என்னம்மா, உன் அம்மா சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? வருத்தப்படாம என்னப்பா பண்ண முடியும்? அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல. நான் நிலாவை பார்த்து பொறாமப்படுறேன்னா எனக்கு இது எவ்வளவு ஹார்ஷான வார்த்தைப்பா. அம்மா தான் அப்படி பேசுறாங்கன்னா நிலாவும் அப்படிதான் பேசுறா. அவ வாழ்க்கை நல்லா இருந்தா அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஜீவன் நான் தானப்பா. என்னை ஏன்பா 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நிலா தான் சின்ன பொண்ணு, ஆனா அம்மா வயசுல மூத்தவங்க தானே. நானும் அவங்க வயசுல பிறந்தவ தானே. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கூட தானேப்பா இருக்கேன். அப்புறம் ஏன் என் அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட அம்மா என்ன புரிஞ்சுக்கலையேப்பா. நான் அப்படி என்ன பாவம் பண்ண? பெத்த அம்மா கிட்டயே நல்லவன்னு பேர் எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அழாது தென்றல். உங்க அம்மா உன்னை புரிஞ்சுக்காம இல்லம்மா, அவ நினைக்கிற மாதிரி நீ இருக்க மாட்டேங்கிற. அதான் அவளோட பிரச்சனையே. இப்போதைக்கு நிலா உன் அம்மா என்ன நினைக்கிறாளோ அதே மாதிரி அவ நடந்துக்கிறா. ஆனா நீ அப்படி இல்லையே. சுயமரியாதை, சுய கௌரவம் எல்லாம் பேசுற. அது உன் அம்மாவோட மனசுக்கு புரிஞ்சாலும் புத்திக்கு புரியல. அது புரியவும் புரியாது. உன்னோட அம்மா படிக்காதவ தென்றல். உன் அளவுக்கு அவளால எல்லா விஷயத்தையும் பிரிச்சு புரிஞ்சுக்க தெரியாது. அது மட்டும் இல்லம்மா, பாவம் வாழ்க்கை பூரா வறுமை வறுமைன்னு பார்த்து பார்த்து நொந்து போனவன். 1க்கு 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி கரை சேர்க்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காவ. அதனால இன்னைக்கு நிலா உன்னோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தனக்கு கிடைச்ச வசதியான வாழ்க்கைய அவ ஏத்துக்கிட்டா. ஆனா நீ அந்த மாதிரி ஏத்துக்கல. அந்த ஆதங்கத்துலதான் உன் அம்மா இப்படி எரிஞ்சு விடுற. கவலைப்படாத தென்றல். கூடிய சீக்கிரமே லக்ஷ்மி உன்னோட பழைய அம்மாவா மாறுவ. அதுக்கான வழிய அந்த ஆண்டவன் உண்டு பண்ணுவான். நம்பிக்கையோடு இரு. என்னடி மாப்பிள்ள தூங்கிட்டாரா? எதுக்கு இப்படி கத்துற? எப்படிமா தூங்குவாரு? பயங்கரமா கொசு கடிக்குது. ச்சே, வீடா இது? எந்த வசதியுமே இல்ல. இதுக்குதான் ஆண்டாள் பாட்டி இவரை இங்க அனுப்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. இருவரன் ஆகாஷ், ஒரு நிமிஷம் வெளியே இருங்க. ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் வெளியே வாங்கல. சரி. ஆகாஷ், உங்களுக்கு கொசுவல்ல போட்டிருக்கேன். இப்ப போய் தூங்குங்க. தேங்க்யூ தென்றல்.
ம் போ. ம். ம் 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 வா நம்ம தூங்கலாம். என்ன மணி இருக்கும்? ஐயோ, நல்லா விடிஞ்சிடுச்சே. நம்மள அறியாம தூங்கிட்டோமே. ஆகாஷ் அங்க தனியா தூங்குனானா இல்ல நிலாவும் அவன் ரூமுக்குள்ள வந்திருப்பாளா? ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்குமோ? கதவு இன்னும் திறக்கல போல இருக்கு. 2 பேரும் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நேத்து 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சு போல இருக்கு. நன்றி கடவுளே. தூங்கட்டும் தூங்கட்டும். காலங்கர்த்தால மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்றாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை ஆண்டாளம்மாவை தான் இருக்குமோ? என்ன இவன் இன்னும் போன் எடுக்க மாட்டேங்கிறானே? போன் கட் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியல. மறுபடியும் போன் வருது. ஐயோ, ஆண்டாளம்மாவை தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நிலா இருக்காளே. ஹலோ, யாரு? ஆகாஷ், நான் வீடியோ கால் பண்ணி இருக்கேன். என்னது, வீடியோ காலா? ஐயோ, ஆண்டாளம்மா வீடியோ கால் பண்ணிருக்காங்களா? போச்சு போச்சு, எல்லாரும் மாட்டணும். ஹலோ பாட்டி, சொல்லுங்க பாட்டி. என்ன ஆகாஷ், இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க? ஆமா பாட்டி, இப்பதான் எந்திரிக்கிறேன். சரி, கட் பண்ணுங்க பாட்டி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கூப்பிடுறேன். ஃப்ரெஷ் அப் எல்லாம் அப்புறமா ஆயிக்கலாம். இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நைட்டு முழுக்க நீ அந்த ரூம்ல தனியாத்தான் நிஜமா தூங்கிட்டு இருந்தியா? ஆமா பாட்டி. அப்போ கேமராவை அந்த கட்டில் பக்கமா திருப்பி காட்டு. எதுக்கு பாட்டி? கட்டில்ல நிலா படுத்திருக்காளான்னு பாக்கணும். ஐயோ பாட்டி, என்ன பாட்டி நீங்க? என் மேல ஒன்னும் நம்பிக்கை வரலையா உங்களுக்கு? வரல, அதனாலதான் கேக்குறேன். கேமராவை கட்டில் பக்கம் திருப்பு. உங்க பேரம் பாட்டி, அனாவசியமா என் மேல இப்படி சந்தேகப்படுறீங்களே. போங்க பாட்டி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பாட்டி, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? என்ன பாட்டி, இப்ப உங்களுக்கு காட்டணும் அவ்வளவுதானே? பாருங்க பாட்டி, நான் தனியா தான் படுத்துட்டு இருந்தேன். இங்க நிலாலாம் ஒண்ணும் இல்ல, நிலா வெளியே இருக்கா. வேணா அந்த பக்கமும் திருப்பி காட்டுறவா? டேய், போன அந்த கதவு பக்கம் திருப்பி காட்டு. எதுக்கு பாட்டி? காட்டுறா முதல்ல. ஏய் நிலா, ஒழுங்கா இந்த பக்கம் திரும்பு.
ஆகாஷ் ரூமுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, நான் அத்தனுக்கு காஃபி குடுக்கறதுக்காக இப்பதான் உள்ள வந்தேன். இது பாருங்க காஃபி. இல்லையே, நான் பாக்கும்போது உள்ள இருந்து வெளியில போய்கிட்டு இருந்த. ஓ, அத கேக்குறீங்களா? அது அத்தனுக்கு காஃபி குடுக்க உள்ள வந்தனா, அப்ப நீங்க அத்தன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால அத்தனும் என்ன கவனிக்காம உங்ககிட்ட சின்சியரா பேசிக்கிட்டு இருந்தாரா? அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அத்தனுக்கு வேற காஃபி குடுக்கலான்னு நினைச்சு வெளியில போனேன். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நிலான்னு நீங்க வர கூப்பிட்டீங்களா? அதனால வெளியில போனேன்னா உள் பக்கமா திரும்பிட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. ஐயோ பாட்டி, நிஜமாவே இதுதான் நடந்தது. நைட்டு பூரா நான் என் அம்மா கூட தூங்கிட்டு இப்பதான் நான் அத்தனுக்கு காஃபி குடுக்கலான்னு வந்தேன்.